கைஸ் நல்லா கவனிச்சிங்கன்னா பணக்காரன் இன்னும் பணக்கார ஆகிறதையும் ஏழை இன்னும் ஏழை ஆகிறதையும் ஈஸியா பார்க்க முடியும். நம்மளை சுத்தி நடந்துட்டு இருக்கும். அது எதனால அது 7 பாயிண்ட்ஸ்ல சொல்றேன். நம்பர் 1, ஏழை வீட்டுக்கு வந்து நைட்டு டிவி பார்த்து தூங்கிடுறான். ஆனா பணக்காரன் நைட்டு புக்கு படிக்க ஆரம்பிக்கிறான். அடுத்த நாளைக்கு என்ன தேவைங்கிறத எழுதி வைக்க ஆரம்பிக்கிறான். நம்பர் 2, ஏழைங்க எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணோம் அதுக்கான ஊதியத்தை வாங்குறாங்க. பணக்காரன் நான் என்ன செஞ்சிருக்கேன் அந்த ரிசல்ட்டுக்கான ஊதியத்தை கேட்டு வாங்குறாங்க. தேர்ட் பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட், ஏழைங்க என்னோட கஷ்டத்துக்கு காரணம் அடுத்தவன் தான் சொல்லி புலம்பிட்டே இருப்பாங்க. ஆனா பணக்காரங்க ஒரு நாள் ஒரு அரை மணி நேரம் எனக்கு பிடிச்ச மாதிரி நடக்கல, அதுக்காக வாழ்க்கை முழுக்க அழுதுட்டு இருக்க முடியாதுல்ல. அதை சரி பண்றதுக்கு என்ன பண்ணலாங்கிறது மட்டும் யோசிப்பாங்க. ஃபோர்த் பாயிண்ட், இதுவும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான், ஏழைங்க பணத்தை சேவ் பண்ணுவாங்க, சேமிச்சு வைப்பாங்க. பணக்காரங்க அதை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, முதலீடு செய்வாங்க. நம்பர் 5, ஏழைங்க எனக்கு தெரியாதது ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருந்து வெளியே வர மாட்டாங்க. ஆனா பணக்காரங்க எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் இன்னும் இருக்குன்னு கத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்பர் 6, ஏழைங்க பணம் தான் எல்லா சோகத்துக்கும் காரணம்னு நினைச்சிட்டே இருப்பாங்க. ஆனா பணக்காரங்க ஏழையா இருக்கிறது மட்டும்தான் பிரச்சனை நினைப்பாங்க. அது மட்டும்தான் எல்லா சோகத்துக்கும் காரணம்னு நினைப்பாங்க. பணத்தை வச்சு நல்லதும் பண்ணலாம், கெட்டதும் பண்ணலாம். அது யார் கையில இருக்குதுங்கிறத பொறுத்து. லாஸ்ட் பாயிண்ட், ஏழைங்க நமக்கு எப்ப நல்ல காலம் வரும்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க, காத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா பணக்காரங்க நம்மளோட நல்ல காலத்தை நம்ம மட்டும்தான் உருவாக்க முடியும்னு ஸ்ட்ராங்கா நம்புவாங்க. யோசிக்கிறதுல இல்ல, நம்ம செயல்ல தான் எல்லாமே இருக்கு. இந்த ரெண்டுல உங்க மைண்ட் செட் எதுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.